ஹலோ மக்களே, இன்றைக்கி நம்ம விளாகில் என்ன பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி கரெக்டாக வந்து 16 செப்டம்பர் சாயங்காலம் ஒரு 5 மணிக்கு எங்கள் ஊரில் சரியான மழை. சரி, மழையை நினச்சி சந்தோஷப்படவா இப்போ இந்த நிலமையில நினச்சி கஷ்டப்படவான்னு தெரியலை. ரீசெண்டாக தான் இந்த ரோடு போட்டாங்க. இந்த ரோடு போடும்போதே நாங்கள் சொன்னோம், இது வந்து இப்படி போட்டிங்கன்னா கண்டிப்பாக மழை தண்ணி உள்ளே வரணும். அவங்க சொன்னாங்க, இல்லை அப்படிலாம் இல்லை, நீங்கள் அடித்து போயிடும் அப்படி இப்படின்னு சொன்னாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மழை விழுந்து வீடு ஃபுல்லாக தண்ணி சுற்றி நிற்கிது. இன்னும் மழை உள்ள தண்ணி வெளியே ஓட மாட்டேங்குது. தண்ணியோட உயரம் வந்து அதிகமாகிட்டே தான் இருக்குது. அதாவது பேரிடர்கள் ஏற்படாமல் தடுக்க தான் திட்டங்கள் ஏற்படுவாங்க. இது பேரிடர்கள் எங்கள் வீட்டில் நடக்கிறதுக்காகவே இந்த திட்டம் போட்ட மாதிரி இருக்குது. இவ்வளோ நாள் மழை விழுந்தது, எந்த ஒரு தண்ணியுமே எங்கள் வீட்டில் நின்னது கிடையாது. ஆனால் இப்போ பாருங்கள், இப்போ விழுந்த கொஞ்ச நேரம் மழை தான், ரொம்ப நேரம் கூட விழலை. ஆனால் அதிகமாக விழுந்தனால தண்ணி வந்து எவ்வளோ தூரம் கெட்டி நிற்கின்னு பாருங்கள் மக்களே. இதுக்கு என்ன நடைமுறை எடுக்கணும் எங்களுக்கு தெரியலை. இப்போ நாங்கள் இதுக்குன்னு செலவு பண்ணுறோன்னா எப்படியும் ஒரு 30,000 செலவு பண்ணால் தான் அந்த ஃபுல்லாக தண்ணி தளத்தை ஒசத்த முடியும். அதாவது திட்டம் போடுறது மக்களோட நலனுக்காக இருக்கணும். இப்போ நாங்கள் இதை செலவு பண்ணால் தான் இதில் தண்ணியெல்லாம் வெளியே போகணும். இதுக்கான தீர்வு என்னவாக இருக்குன்னு சொல்லிட்டு யாருக்காவது தெரிஞ்சால் சொல்லுங்கள் மக்களே. இப்போ பாருங்கள், தண்ணி நிற்கிறதுனால மழை குறைஞ்சதுக்கப்புறம் அம்மா தான் வெளியே வந்து வாளி வச்சு மோந்து ஊற்றிட்டுருக்காங்க. இதுக்கான தீர்வு என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு யாருக்காவது தெரிஞ்சால் சொல்லுங்கள் மக்களே. கண்டிப்பாக சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் மக்களே.